வணக்கம் சாமி சரணம். இந்த அம்பலத்து மாளிகைக்கு போகிறது என்ட்ரன்ஸில் பாருங்கள், படிக்கட்டு 2 பக்கத்தில் நம்ம வரவேற்றுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு போகிறதுக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம அந்த கட்டடத்தை பார்ப்போம், அந்த மாளிகையை பார்ப்போம். சரிங்களா? அப்படியே நாங்கள் போகிறோம். வணக்கம், சாமி சரணம். மலைவிராஜ் பேசுகிறேன். சாமி சரணம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கொச்சினில் அம்பலத்து மாளிகையில் இருக்கிறோம். மஞ்சப்புறான்ற இடத்துல அம்பலத்து மாளிகை. இது வந்து ஐயப்பன் தங்கி மேலே தங்கி இருந்த ரூம்லாம் இருக்குது, அவர் ஏறி போன படியெல்லாம் இருக்குது. இங்கேருந்து அவர் விவசாயம் பார்த்ததாகவும் இதை பராமரிக்கிறது நம்ம சுதர்சன் சுவாமிகள் அவங்க குடும்பம் இந்த கட்டடத்தை பராமரிக்கிறாங்க. இங்கே என்ன வசதின்னு கேட்டால், மக்களுக்கு மலிவான முறையில் இருமுடி கட்டை, தங்கிறதுக்கு உணவு எல்லாமே ரொம்ப மலிவான முறையில் கிடைக்குது. ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுன்னு 30 நிமிஷத்தில் நம்ம இங்கே வந்துடலாம். கொச்சின் ஏர்போர்ட்டில் இறங்கினா 30 நிமிஷத்தில் வந்துடலாம். உங்களுக்கு கீழே வந்து ஃபோன் நம்பரு, முகவரியெல்லாம் தரோம். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். எல்லா வசதிகளும் இங்கே செஞ்சு தருவோம் உங்களுக்கு. சரிங்களா? சாமி சொன்னோம். அடுத்து இங்கே என்ன சிறப்புன்றது காமிக்கணும். முதல்ல இங்கே வந்து இதான் அம்பலம் கோயில், முதல்ல உண்டாகின கோயில் அம்பாள் கோயில். இது மதுரை மீனாட்சி அம்பாள் இந்த கோயில். இது இங்கே இதுதான் வந்துச்சு. அதாவது அம்பலத்து மாளிகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து பேட்டை சாஸ்தாவை பிறகு பார்ப்போம். சுற்றி பாருங்கள், நிறைய ரூம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பேட்டை சாஸ்தா இருக்கிறாரு. பேட்டை சாஸ்தாவை நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம். பேட்டை சாஸ்தா இங்கே தான் இருக்கிறாரு பாருங்க. அவரோட ஆயுதங்கள் ரொம்ப இங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த அபூர்வங்களாம் நம்ம பார்க்கலாம், இலவசமாக பார்க்கலாம். காசு போனாலே இலவசமாக பார்க்குற ஒரு இடம், அற்புதமான இடம் இது. சாமி சொல்லணும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இருமுடி கட்டிட்டு போகும்போது இங்கே தான் வந்து தேங்காய் உடைப்போம். கன்னிமலை கணபதியை வேண்டிக்கிட்டு அவரோட அருளாட்சியோடு தான் இங்கேருந்து போவோம். இவர் பாரம்பரியமாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிமலை கணபதி உள்ளுக்கு இருக்காரு. தேங்காய் உடைக்கிற இடம் இங்கே இருக்குது. இங்கேருந்து தேங்காய் உடைச்சி தான் நம்ம பயணத்தை தொடங்குவோம். சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம வந்து நவகிரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நவகிரகத்தை சுற்றி போகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே இருக்குது, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நவகிரகத்தை சுற்றி வரப்போகிறோம். நவகிரகங்களும் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம மலைக்கு போகும்போது ஒரு முறை சுற்றிட்டு போகும்போது எல்லா பொருட்களும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வசதிக்காக. இது சாமி சரணம். கிரக தோஷங்கள் இருந்தால் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மைக்கு இருக்குது. இது இன்னும் ஒரு அற்புதமான என்னன்னு கேட்டால், அந்த ஐயப்பன் வந்து ஏறி போன படியுது. 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள படி ஐயப்பன் ஏறி போன படியில் இப்போ நாங்கள் ஏறி மேலே போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், அற்புதமான பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் பாருங்க நாங்கள் எப்படி போகிறது. சாமி சொல்லுவோம். இதுதான் சாமி. இன்னொரு படி ஏற போகிறோம். ஐயப்பன் வந்து ஏறி போன ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுனா இதெல்லாம் பெரிய புண்ணியம் சாமி. அடுத்து பாருங்க இப்படியே போகிறோம். சாமி தரும். அடுத்தபடி பாருங்க. இப்போ ஏற மேலே சாமி. அடுத்து நம்ம போகிற இடம் இருக்குல்ல, ஐயப்பன் தங்கியிருந்த இடம் சாமி. இந்த அபூர்வத்தை நீங்களாம் பார்க்கணும். ஐயப்பனை பார்க்க முடியல, அவர் இருந்த இடத்த நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்படியாப்பட்ட இடம் சாமி. ஐயப்பன் சன்னதிக்கு போகிறோம் பாருங்க சாமி. ஐயப்பன் தான் தங்கியிருந்தாரு. அவரோட ரூம் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் அவரோட ரூம் இருந்ததாரு இங்கே தான் இருக்கு. स्वामी सनम स्वामी शरणम परमेश्वर मोहिनी शरणम
சாமி சொன்னோம். சாமி இது வந்து மற்ற மெய்யன்பர்கள் தங்குறதுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது. ஒரே நேரத்தில் 1000 பேர் தங்கலாங்கல்ல, ஒரே நேரத்தில் 1000 பேர் தங்கக்கூடிய வசதிகள் இதில் இருக்குது. வாங்க போயிட்டு அப்படியே உள்ளுக்கு மெதுவாக பார்த்துட்டு வருவோம். சாமி சொன்னோம். கட்டடத்தை பாருங்க, 3 மணி கட்டடம் ரொம்ப கட்டி வச்சிருக்காங்க. நல்லா ஒரு இயற்கை வளத்தோட இயற்கை கட்டி வச்சிருக்காங்க. சாமி சரணம். இது கட்டடம் வந்து பெரும் முயற்சியில் கட்டப்பட்டது. மற்ற மீன்பர்களுக்காக இதில் ஒரே இடத்துல 900 1000 பேர் தங்கலாம். அந்த வசதிகள் செஞ்சு கொடுக்குற இடத்துல ஸோ 10 மீன்பர்கள் கவலைப்படலாம், தாராளமாக இங்கே வரலாம். இங்கே வந்து